ஆரம்பிக்கலாமா? கைஸ், நம்ம வச்ச ப்ரௌனி கிவ் அவே காம்படிஷனில் இவங்களில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக குலுக்கல் முறையில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌனியை கிவ் அவே பண்ண போகிறோம். அப்படி மொத்தம் 16 பேர் இருக்காங்க. இது எப்படி குலுக்கல் முறையில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுலில் இதெல்லாம் க்ரஷ் பண்ணி போட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா அதுலேருந்து ஒரு சீட் எடுக்க சொல்ல போகிறோம். ஒருத்தர் மட்டும் வின் பண்ணால் சங்கடப்படுவாங்க இல்லையா? ஸோ அதனால் 3 பேரை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு 100%, ரெண்டாவது ஜெயிக்கிறவங்களுக்கு 50%, மூணாவது ஜெயிக்கிறவங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் கொரியர் சார்ஜஸ் அவங்க தான் கொடுக்கணும். கொரியர் ஆரம்பிக்கலாமா? இந்த காம்படிஷனுக்காகவே அளவெடுத்து ஒரு ஃபிஷ் பவுல் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒவ்வொரு பேப்பராக க்ரஷ் பண்ணி போட போகிறேன். ஏன்னா மடித்து போடுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. சீஃப் கெஸ்ட் ரெடி. இப்போது இந்த பவுலில் இருந்து சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுக்கணும். எடுக்கிறீங்களா சீஃப் கெஸ்ட்? ஒரு பேப்பர் எடுங்க. ஒன்றே ஒன்று தான் எடுக்கணும். எடுத்துட்டாங்க. பிரித்து பார்க்கலாமா இதை? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னர் இவர் தான். ஐடி பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா HXR XNX108. இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னர். இவருக்கு நம்ம மெசேஜ் பண்ண போகிறோம். யார் அந்த செகண்ட் ப்ரைஸ்? எடுங்க. எடுத்துட்டா பாப்பா. இவங்க தான் செகண்ட் ப்ரைஸ் வின்னர். ஸோ யூனிக் பிரின்சஸ் 0588 பாப்பமா. ஸோ செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் யாருக்கு? யாருக்கு? அயூப் கான் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இவங்க ஐடிக்கு தேர்ட் ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்ம சொன்ன ஆஃபர்ஸை கொடுக்க போகிறோம். கொரியர் சார்ஜஸ் உங்கள்கிட்ட தான் நாங்கள் வாங்க போகிறோம். அது ஒரு 60 ரூபா வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே 60 ரூபா வரும். தமிழ்நாட்டுக்கு வெளியிலனா 70 ரூபா வரும். இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆஃபர்ஸ் வேணும், இந்த மாதிரியெல்லாம் காம்படிஷனில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். கங்க்ராச்சுலேஷன் வின்னர்ஸ்.